மாட்டாங்க. அப்புறம் காலையில வந்து 6 மணிக்கு தான் அப்போ அனுப்புவாங்களாமா. நம்ம நைட் 9 மணிக்கு போனோம்னா அங்கேயே நின்றுடணும். அப்படிதானே? அங்கேயே நின்றுடணும். அப்போ வந்து விடவே மாட்டாங்களாமா. இங்க வந்து தெரியாதவங்க இதான் செக் போஸ்டாமா. இந்த திம்பம்ல நம்ம ஒரு நைட்டு ஒரு 6 மணி 8 மணி அந்த நேரத்துல வந்தாலே அங்க யானை எல்லாம் நிக்கும். நிறைய யானை. நாம போன டைம் போனப்போ காலைல 7 மணிக்கு யானை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? போன டைம் ஒரு 4 years நினைக்கிறேன். பேக் எகோ 2019ல போனோம். 19ல போனோமாமா. சரி விடுங்க. போனும்போது யானை வந்து சைட்ல இருந்துச்சாம. நான் அப்போ தூங்கிட்டு இருந்தேன். தெரியாது. இவங்க தான் பார்த்துருக்காங்க. எனக்கு நான் ஒன்றும் தெரியாது. அதனால வந்து யானைலாம் இருக்குமாமா. அதனால வந்து திம்பத்தை 9 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. நீங்க யாராச்சும் போறீங்கன்னா 9 மணிக்கு மேலே போகாதீங்க. அப்புறம் அங்கேயே நிக்க வச்சிடுவாங்க. அப்புறம் ஃபுல்லா டிராஃபிக் ஆயிரும். செக் போஸ்ட் இங்க பாருங்க. இதெல்லாம் யானையோட சேட்டை தான். இங்க இருக்கு பாருங்க. யானை தெரியாது. பாருங்க ஒருத்தர் மேல உட்காந்து கொடுங்க. இங்க கேமரா தாங்க. இங்க தெரியுதா? யானை பண்ண வேலையாம இதெல்லாமே. கரும்பை எப்படி சாப்பிட்டு பாத்தீங்களா? போலீஸ் எல்லாம் இருக்காங்க. பயமா இருப்பாங்க. சரிங்க, பாய் பாய். போயிட்டு வரோம். இதுதான் திம்பமாமா. ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா. திம்பம் மட்டும் 14 கிலோமீட்டராமா. நம்ம அப்படியே போய் அங்க பாருங்க புலி இருக்காமா. இதெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய சைன் போர்டு இருக்கும். ஒரு பெண்டுக்கும் எவ்வளவு பெண்ட் இருக்கும்னு காமிக்கும். எவ்வளவு பெண்ட் இருக்கு தெரியாது. 28 பெண்ட்ஸ் இருக்காமா. நாங்க ஒவ்வொரு பெண்டும் அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க திம்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த திம்பம் ஏறது ஃபுல்லா காமிக்கிறோம். சரி, மார்னிங் வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். மார்னிங் கொஞ்சம் இந்த வெயில் சன்னு ஓவரா இருக்கு. நம்ம போன டைம் வந்தப்போ 4 o'clock கிளம்பணும்னு நினைக்கிறேன். போன டைம் 8 மணிக்குலாம் ரீச் ஆயிட்டோம். ஓ, திம்பம் கீழே இறங்கியாச்சு. ஆமா. இந்த டைம்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. நீங்க பண்ண வேலைதான். நல்லா ரெடி ஆகாம என்ன எல்லாருமே தூங்கிட்டீங்க. நான் தான் எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டேன். கடைசியில நான் பண்ண வேலை எப்படியோ லேட் ஆகி போச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். திம்பத்தில் வந்து ஒரு இது இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த திம்பம் மேலே ஏறுறதுக்குள்ள ஒரு வைல்டு லைஃப் ஏதோ ஒரு அனிமலை பார்ப்போம். நமக்கு ஒரு லக் இருந்தால் வேற ஏதாவது கிடைக்கும். வேற ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல. புலி மாதிரி எதுவும் வராம நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன். காரு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழ். யானை இந்நேரத்துக்கு இருக்காது. கொஞ்சம் எர்லியா வந்திருந்தா யானை பார்த்துருக்கலாம். மான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேய்ச்சல் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும் மேலே போனா. வேற ஏதாவது சின்ன சின்ன அனிமல், இந்த முள்ளமன்றி, கீரி, காட்டு பன்னி, வேற அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் இந்த ரோட்டில். அதனால சொல்கிறேன். இது சிறுத்தையும் பார்த்துருக்கேன். ரிப்போர்ட். இவங்க வந்து ரைடர். யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தனியா பைக் எடுப்பாரு. பைக் எடுத்துட்டு வந்துருவாரு. போறப்ப மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அவர் டிராவலிங்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து யாருக்காச்சும் இன்ஸ்டா ஐடி வேணும்னா கீழே வந்து பயோவில் கொடுத்துருப்போம். பார்த்துக்கோங்க. லிங்க் இருக்கு, போய் ஃபாலோ பண்ணுங்க. இவர்கிட்ட டிராவலுக்கு சஜஷன்ஸ் கேளுங்க. நிறைய வச்சிருப்பாரு. நிறைய இடத்துக்கு போயிருக்காரு. அதெல்லாம் வந்து நல்லா மூளை இருக்கு. டிராவலுக்கு என்னென்ன தேவை, எது தேவையில்லை, எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போனால் சிக்க மாட்டாங்க, அதெல்லாமே தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா இவங்க இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணி. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. வெயில் காலம் இருக்கிறதுனால ஃபுல்லா கிராஸ் எல்லாம் எல்லோ கலர்ல இருக்குல்ல. ஆமா, என்ன பண்றது, தண்ணியே ஊத்துறது. தண்ணியை ஊத்துறது. சம்மர் சீசன். கிரேன் 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 கொக்கு. பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல பார்த்தாச்சு. இருந்துதான் இல்லையான்னு தெரியல. ஓகே, லாரி பின்னாடியே போயிட்டு இருக்கோம். கரும்பு வருது லாரியில.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆமா. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, இது அது கிடையாது. இந்த உள்நாட்டுக்கு அதாவது இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கர்நாடகா போகிறதுக்கு இது வந்து மெயின் ரோட். அதாவது இது ஒரு ரோடு ப்ளஸ் வந்து ஒசூர் ஒரு ரோடு, ஒசூர் வழியாக போகிறது. ஒசூர் வழியாக போகிறது வந்து சேலத்துலேருந்து போகும். அது வந்து அந்த ரோடு வந்து டோல் ரோடு, அதனால் மேக்ஸிமம் வந்து அதை டோல் ரோடு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் இங்கேருந்து மைசூர் கிட்ட, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் திம்ப வழியாக போனால் கிட்ட, அதே ஒசூர் வழியாக போனால் டிஸ்டன்ஸ் அதிகம். அதனால் இந்த வழியாக போகிற வெஹிக்கிள்ஸ் வந்து ஆமா, ஊட்டி மசனகுடி வழியா ஏதோ போவீங்களே, அது எப்படி கர்நாடகா பார்டருக்கு? அதுவும் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம வந்து மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டி ரீச் பண்ணி ஊட்டியிலிருந்து மசனகுடி வழியாகவும் பந்திப்பூர் போகணும், திருமலை அந்த ரோடு. அப்படி வந்து இப்போ விட்றதில்ல, கல்லட்டி வழியாக. அப்படி நம்ம அது விடல, லோக்கல்ஸ் மட்டும் தான் விட்றாங்கன்ற ஒரு ரூல்ஸ் இப்போதைக்கு இருக்குது. நம்மளை போனாலே விட்றதில்ல, பைக்கில் காரில் எதில் போனாலும். ஸோ அப்படி விடலைன்னா நம்ம வந்து கூடலூர் வழியாக போகணும். கூடலூர் வழியாக போனால் ஒரு 30 கிலோமீட்டர் என்னமோ சுற்று நினைக்கிறேன். ஆனால் போகலாம். கூடலூர் வழியாக சுற்றி போனோம்னா பந்திப்பூர் ரீச் ஆகலாம். பந்திப்பூருங்கிறது கர்நாடகாவோட பார்டர். கர்நாடகா பார்டர் பந்திப்பூர் ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து சாமராஜ் நகர் வந்து ஜாயிண்ட் ஆகும். சாமராஜ் நகர்லேருந்து திம்பம் வந்து ஸோ இந்த ரோடு வந்துடலாம் பண்ணாரிக்கு. ஸோ இதுவும் ஒரு ரோடு, ஆனால் அந்த ரோடு வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து அது வந்து ரொம்ப சுற்று, ரொம்ப தூரம், ஹில்ஸ் ஜாஸ்தி, ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்மள மாதிரி அட்வென்ச்சரு, டூரிசம் அப்படி போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னன்னு தெரில, அங்கே ஏதோ ஃபயர் மாதிரி இருக்கு. ஏதோ புகமூட்டமா இருக்கு. ஏர் பொல்யூஷன் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏய் இல்லப்பா, என்னமோ ஆயிடுச்சு. வாட் ஹேப்பன்? வச்சிருக்குமோ அது என்னமோ அந்த வண்டிக்கு பிரச்சனை. இங்கே நம்ம எங்கேயும் நிறுத்தக்கூடாது வண்டியை, அதனால தான் நம்ம எங்கேயும் நிறுத்தலை. ஏன்னா சைன் போர்டு அங்கே நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இது வெறும் 2-வே ரோடு தான். இங்கே வந்து நிறுத்தக்கூடாது, அதே மாதிரி ஸ்பீடாகவும் ஓவர் ஸ்பீடும் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஓவரா ஸ்பீட் பிரேக் ஜாஸ்தி வந்துட்டே இருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது. இதே எமர்ஜென்சி நம்மளால் வண்டி நின்று போச்சு, பஞ்சர் ஆகி போச்சு, அந்த மாதிரி வேணால் ஓரம் கட்டி நிறுத்தலாம்னே தவிர நிறுத்தக்கூடாது. இங்கே ஃபாரஸ்ட் ஏரியா மேக்ஸிமம் மெயின், அதுதான் மெயின் ரீசன். ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால தான். ஏன்னா பார்த்தீங்களா பெட்ரோல் வருது, பெட்ரோல் வருது. முடிஞ்ச அளவு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வரப்போ பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஆமாம், நாங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அங்கேயே வந்து டஸ்ட்பினில் குடித்த அந்த இதெல்லாம் வந்து காஃபி குடித்தோம் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் எங்கேயும் நிறுத்த போகிறதில்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இங்கே எங்கேயும் நம்ம நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா வந்து நிறுத்துறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நம்ம ரெஸ்ட் ரூமும் போயிட்டு வந்துட்டோம், சாப்பிட்றதுக்கு எல்லாமே பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, டீயும் குடிச்சாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்தோம்னா நேராக மேலே ஜிம்மு கிட்ட போய் தான் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். ஏதாவது அன்னெசரியாக நிறுத்தக்கூடாது, டிராஃபிக் ஜாம் ஆகும். உங்களுக்கு போனால் தெரியும் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டேஞ்சர் தான். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன் காரை. போகலாம். நம்ம போன டைம் வரப்போ ஸ்கார்பியோவில் வந்தோம். 2 பேர் பெரிய மாமா இருந்தாங்க, 2 பேர் மாற்றி மாற்றி ஓட்டிட்டு வந்தாங்க. இந்த டைம் சோலோ டிரைவிங் பண்ணுறாரு. சோலோவாக டைவ் பண்ணுறாரு. அதனால் வந்து நாங்கள் வந்து நல்லா த்ரில்லிங்காக ஃபஸ்ட் டைம் போகிறோம் மைசூருக்கு. நம்ம காரில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் ஒரு டவுட் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த நாங்கள்லாம் உட்காந்துருக்கோமே, மேலே கார் ஏறுமா ஏற மாட்டோமோன்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவை பிடிச்சி 10-15 டைம் கேட்டிருப்போம். கார் ஏறுமா நின்றுமா ஏறுமா. ஏன்னா பயம். இங்கே வந்து நின்றுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பக்கத்தில் யாரும் மெக்கானிக்கு கூட்டிகிட்டு வந்து காரை சரி பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால பயந்துட்டே தான் இருந்தோம். ஆனால் ஒன்றும் ஆகாது, நம்பிக்கைய வாழ்க்கை. மாமா காரை சர்வீஸ்லாம் விட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. சாத்து வந்து எக்ஸைட் ஆயிட்டா, ஏன்னா வரப்போ எப்பவுமே தூங்கிடுவா. இந்த டைம் தான் முழிச்சிருக்கா, அதனால
போயிட்டே இருக்கோம். வீட்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களா ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. இது வந்து 3rd பெண்ட். வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க வந்து கீழ நின்னு பார்த்தோம்னா உள்ள போனா அங்க எனக்கு வந்து அது இந்த திம்பு சைடு போகும்போதெல்லாம் நான் அந்த இதுதான் பார்ப்பேன். அந்த மலை வந்து சூப்பரா இருக்கு. நாங்க போன வருஷம் வந்திருந்தோம். ஆனா நாங்க கார்ல போல. நாங்க பாட்டி, எங்க அம்மா, அப்புறம் என் தம்பி 4 பேர் மட்டும் பஸ்ல போயிருந்தோம். இவங்கெல்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து நான் பஸ்ல போயிருக்கும் போது நாங்கள் நைட்டு தான் போனோமா. இந்த ஃபுல்லாக பனி, ஒன்றுமே தெரியல. இந்த மழையெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நான் இப்போ தான் மழையை பார்க்குறேன். அதனால் வந்து அப்படியே பனி மட்டும் தான் தெரிஞ்சு. கீழே வந்து கேப் இருந்துச்சு எங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம் அதுக்காக அது கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படியே அலறும். ஹேர்பின் பெண்ட் 4 வந்துட்டோம். பெண்ட் 4 நிறைய மண்சரிவு அதெல்லாம் நடக்கும். நிறைய ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த சேஃபா ரோட்ல ரொம்ப சேஃபா போக வேண்டியதா இருக்கும். டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கு. டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குமாமா? அப்ப என்னமா இருக்கு பாருங்க. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பிரேக் டவுன், ஏதோ ஒன்று சின்ன ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். அந்த பஸ் டர்னிங் கேப்ல நிறைய நடக்கும். லோட் எடுத்துட்டு வரப்போ நிறைய டைம் நின்றுருக்கோம் தெரியுமா? போன டைம் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்தோமே. நம்ம கவர்மெண்ட் பஸ்ல வந்துச்சுன்னா வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு இடத்துல பிரேக் டவுனு, அந்த மாதிரி மற்ற வண்டி ஆகிறதுனால கவர்மெண்ட் பஸ் வந்து ஒரு வண்டி அப்படியே ஸ்டாப் ஆச்சுன்னா டிராஃபிக் ஃபுல்லாக ஆயிடும். நாங்கள் போகிற ஸ்பாட்லேருந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 250 கிலோமீட்டர் தான். ஆனால் இது வந்து போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். ஏன்னா இதனால தான் இந்த ஒரு திம்பம் அப்படிங்கிற ஒரு ஹில்ஸு நம்ம போகிறதுக்காகவே வந்து அவ்வளோ டைம். இப்போ நீங்கள் முன்னாடி பாருங்க, கார்லாம் ரொம்ப ஸ்லோவாக மொல்லமாக இருக்கும். ஏன்னா அந்த பெண்ட் அவ்வளோ லாங்காக ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கேயே நம்ம வந்து ஸ்பீடாக திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீழே சைடையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன இந்த மாதிரி செல்ஃபு தான் கட்டியிருக்காங்க தவிர ஒன்றுமே அவ்வளோவா சேஃப்டி இல்லை. இப்போ இடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நிறைய இந்த திம்பம் போகிற சைடு ஃபுல்லாகவே சைன் போர்டு வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் நைட்லாம் போனோன்னா ஃபுல்லாக அதை பார்த்துட்டு தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டம். இந்த மைசூர் திம்பத்துக்கு வரவங்க நல்லா பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. ஸ்பீடாக போனால் அவ்வளோதான். இங்கே பாருங்க, கீழே பாருங்க, செமையாக இருக்குது. ஆனால் வந்து இந்த சைட்லாம் அவ்வளோ குளிர் எடுக்கும். சம்மர் சீசன்னால ஒன்றுமே நாங்கள் ஃபீலே ஆகலை. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக மழை, செமையாக இருக்கு. ஆனால் வந்து இந்த ரெய்னி சீசன், இந்த வின்டர் சீசன்லாம் வந்தால் கொஞ்சம் பயம். என்னன்னா இந்த லேண்ட்ஸ்லைட்னால ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் டிராஃபிக்காக வாய்ப்பு இருக்குது. இதோ பாருங்க, நின்றுட்டாங்க. அவ்வளோதான், நின்னாச்சு. இது கிளியர் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். இதுதான் பிரச்சனையே இங்கே. ஏன்னா இங்கே ரொம்ப இந்த லாரி, இந்த பஸ்ஸு, அது இந்த இது ஓவராக இருக்கும். அந்த போக்குவரத்து ஓவராக இருக்கும். கமர்ஷியல் வண்டியோட போக்குவரத்து ஓவராக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரு, ப்ளஸ் வந்து பெரிய வண்டி லோடு வச்சுருக்காங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நின்று ஓட்டணும், பொறுமையாக நிதானமாக. இப்போ நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்குமானவே டவுட்டு. அவ்வளோ சவுண்டு ஃபுல்லாக சுற்றியில். ஸோ கேட்கலன்னா தப்பாக நினச்சிக்க, கோச்சுக்காதீங்க. பாருங்க மழை, மழையே அப்படியே உள்ள ரோடு போட்டுருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் ரோடெல்லாம் போட்டு. இங்கே பாருங்க, வியூ செம்மையாக இருக்கு.
வச்சுட்டு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால டிரைவர் யார் டிரைவ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஃபுல்லாக முழிச்சிருந்து பார்த்துட்டு வருவாங்க. நாங்கள் எல்லாருமே தூங்கிடுவோம். இந்த டைம் லேட்டாக வந்ததுனால ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஆனால் மோஸ்ட்லி இந்த திம்பம் வரவங்களுக்கு வந்து வாமிட் வரும், அந்த பயம்லாம் இருக்கும். ஏன்னா ஓவர் பெண்ட் ஆகும். வாமிட் எடுக்கிறவங்கலாம் நல்லா ஜாக்கிரதையாக வரும். இது வந்து 9th பெண்ட் ஆகும் பாருங்க, பார்த்தீங்களா? இதுதான் நீங்களே பார்த்தீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆன் பண்ணி சேஃபாக திருப்பி பண்ணோம். சாத்து இமிட்டேட் பண்ணுறான். இமிட்டேட்டிங். இங்கே வரவங்க 100% சேஃப்டியோட வாங்க. ஆனால் அவ்வளோ ரிஸ்க்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா. நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா வாங்க. போயிட்டே இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வண்டி போகுது, நிறைய பேர் வராங்க. கார்லாம் ஓவராகவே இருக்கு. நாங்கள் 11th பெண்ட் வந்துட்டோம். கீழே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வழியில் ஏதாவது நடந்தா இல்லை அப்டேட் யூ. பாய். சரி, இப்போ திம்பம் இறங்கியாச்சு. அடுத்து என்ன பிளான்? திம்பம் வந்து முடிஞ்சிருச்சு. திம்பம் இன்னும் வர. திம்பம் வந்து இதுதான் திம்பம். அது இப்போ வந்திருக்கு இப்போதான். திம்பம் வந்திருக்கா? ஆமா, இந்த இடத்தோட பேர் தான் திம்பம்னு சொல்றது. அந்த மலைப்பாதை வந்து திம்ப ரோடு, அவ்வளவுதான். ஓ, இந்த இடத்தோட பேர் தான் திம்பமோ? சரி விடுங்க, இது பேர் தான் திம்பம். சரி, கிளைமேட் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குல்ல? நம்ம குளிர்ல லைட்டா இல்ல, நாம மேல அந்தரத்துல இருக்கறனால அந்த அதனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. ஆமா, இப்போ வந்து சில்லு சில்லு குளு குளுன்னு இருக்கு. இங்க கொஞ்சம் மரம் நிழல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஆமா, இன்னத்தையோ போட்டான். ஒன்றுத்தையும் போடல, கொஞ்சம் கார் சேர்க்க வேண்டாம். நாங்களும் அப்படியே ஆடிட்டு தள்ளாடிட்டு வரோம். தள்ளாடிட்டு வரீங்களா? இப்போ அப்படியே ரோடுக்குள்ள போயிட்டே நல்லா இப்போ குளிருது. இப்படியே கிளைமேட் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இருக்காது, ஆடிடும். பாருங்க மரம்லாம் மரம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தண்ணி ஊத்திருப்பாங்க போல. தண்ணி ஊத்திருப்பாங்க. சரி, இங்க இந்த மைசூர்ல இருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைசூர்ல என்ன கிளைமேட். ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து அங்க போய் வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராச்சும் பாக்குறீங்கன்னா உங்க இந்த மைசூரோட சிறப்புகள் எங்க எந்த இடம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் டைம் போறப்போ அந்த பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். கண்டிப்பா போய் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே டீடைல், ஃபுல் டீடைல் உங்களுக்கு இந்த எல்லா வீடியோவுமே இந்த சேனல்ல வரும். ஓகேவா? அதனால நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. அப்பா ஆடுது. இப்போ எதுக்கு சவுண்டு கொடுக்குறேன்னா, கார் திரும்பும் போது நாமளும் அப்படி இப்படி போறோம் இந்த மாதிரி ஆடிட்டு இருப்போம். சரி, நம்ம பாப்பா வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஐ அப்பா, உங்களுக்கு வயிறு கலக்குதா? அவங்களுக்கு வந்து இப்போதான் குழந்தை. அதனால வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்க பார்த்தது இல்லை. மோஸ்ட்லி ஊட்டிக்கே போயிட்டு வந்திருக்காங்க. நான் வாமிட்டே பண்ணல. இந்த டைம் வந்து அவங்களுக்கே மைண்ட் வந்து நல்லா மெமரி இருக்கு. வாமிட் வரும்னு சொல்லிட்டு அவங்களே படுத்து தூங்கிட்டாங்க. நம்ம அடுத்த டைம் ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் டூர் ஊட்டிக்கு போகலாம். ஊட்டியில பர்பிள் கலரா இருக்கும் மரம்லாம், ஃப்ளவர்ஸ். பாருங்க, பாத்திர வந்து வெறுப்பேத்துறா. பார்த்துட்டுலாம் வரலைங்க, ரீல்ஸ்ல பார்த்தீங்க. போகலாம். கமல்ராஜ் ஊட்டி கூட்டு போவீங்களா? போகலாம் கண்டிப்பா. அங்கே ஓவர் டிராஃபிக்கு, ஓவர் க்ரௌடு, அதனால தான் போகிறதில்ல. நல்ல ஒரு வீக் டேஸாக பார்த்துக்கோங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்போ வந்து நல்லா எல்லாத்துக்கும் சம்மர் ஹாலிடேனால எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஃபேமிலியாக ஊட்டிக்கு வந்து ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. சம்மர் சீசன்னால அங்கே மோஸ்ட்லி அங்கே க்ரௌடாக தான் இருக்கும். போனாலும் நிறைய இடம் பார்க்க முடியாது. என்னடா க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டு தான் வர வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த சீசன்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சம்மர் சீசனில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். புதுசாக வின்டரில் போவோமா? வின்டரில்
போய் பார்க்கலாம் விண்டர்ல எப்படி இருக்கும். நேற்று ஏசி 16 போட்டதுக்கு எல்லாம் உறைஞ்சிட்டீங்க. நாங்கெல்லாம் வரையில நீ தான் போர்வே போத்திட்டு தூங்கிட்டு இருந்த. ஏசி 16 நான் வந்து 16 போட வேண்டாம்னு சொன்னேன். நீங்க தான் போடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் குளிருன்னு சொன்னது யாரு? நான் இல்ல, இவதான். நான் இல்ல. நான் வந்து நல்லா பொண்ணு. நான் எவ்வளவு குளிர் வேணா நான் தாங்குவேன். ஏன்னா உடம்பு பாடி வந்து ஸ்ட்ராங். அப்படிலாம் இல்லைங்க, கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். அந்த ஸ்ட்ராங் பாடி என்ன பண்ணுது நீங்களே பார்ப்பீங்க. வீடியோ எடுக்கிறதுனால இப்ப பிரைட்டா உட்காந்துருக்கா. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாமி தொங்கிரும். இல்லங்க யாருமே தூங்கல, எல்லாருமே 1 மணிக்கு தூங்கணும், 3:30க்கு எந்திரிச்சிட்டோம். இருந்தாலும் நான் குழந்தை. ஓ எருமை மாடு குழந்தையாமா? இவ வேற இவ சொல்ல பேச்சுல கேட்காதீங்க. இவதான் எருமை மாடு, நல்லா குழந்தை. அதுதான் ஒரிஜினல் எருமை மாடு. கொஞ்ச நேரத்துல நான் காட்டுறேன் நீ என்ன பண்றேன்னு. காட்டிக்கணும். எப்ப பார்த்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா பாப்பமா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாப்பமா. வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம வந்து எங்க மாமா தான் ரொம்ப பாவம். சரியா, நீங்க எல்லாம் பேசவே கூடாது. எவ்வளவு நேரம் ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours தூங்கிட்டு எவ்வளவு நேரம் டிரைவ் பண்ணி சரியா போறோம். நீ தான் இறம மாடு மாதிரி வந்திருக்க. ஒரு கார் ஓட்ட கத்துக்க தெரியாது. கத்துக்கணும், லைசன்ஸ் எடுக்கணும் முதல்ல. சரி மொழமா பொறுமையாடு. சரி, மாமாக்கு தான் ரெஸ்ட் வேணும். அதனால வந்து நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் கோவிலெல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்புறம் சீக்கிரமா நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போய் அங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ஊர் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ வர வீடியோ கன்ஃபார்மாக பார்த்துட்டே இருங்க. நிறைய சீக்கிரம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜூ போக போகிறோம். எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜூ போக போகிறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஜூ போவோம். சூப்பராக இருக்கும். ஜூ வந்து இருக்கிறதே இந்த மைசூர் ஜூ தான் நான் பார்த்தேன். மற்ற எந்த ஜூ நான் போனேன். அந்த மேடம் பார்த்ததே இல்லை. சொல்லுங்க. இவங்களுக்கு வேண்டிதான் இப்போ ஜூ பிளானே போட்டிருக்கோம். ஜூ போகலன்னா நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஹாப்பியா பாப்பா? அதனால ஜூ போகலன்னா ஹாப்பியா இல்லையா? சொல்லுங்க. அதனாலே நாங்கள் ஜூக்கு போனோம். போய் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணுறோம். என்னென்ன அனிமல் இருக்கோ. ஜூ அங்கே செம பெருசு. அங்கே போய் சுற்றுறக்குள்ளே காலே உடஞ்சிரும். ஏன்னா காலையில் போனோன்னா நம்ம நைட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஜூ அது. எங்களை பற்றி வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு இடம் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடம் இருந்தது மறைவா அப்படின்னா ஒரு நிழலா போய் உட்காந்துருவாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி தான் நாங்கள். ஆனால் மோஸ்ட்லி உள்ள ஜூக்குள்ள ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா? மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்டர் பாட்டில் வேணால் அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போட்டுறோம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்ப்போம். ஃபுல் அனிமல் அங்கே இருக்கிற எல்லா அனிமல்லையும் ஃபுல்லாக பார்த்து ஒரு வீடியோவாக உங்களுக்காக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. ஸ்பீட் பிரேக்குங்க வீடியோ சேர்க்க. ஆமாங்க, சாரிங்க, ஸ்பீட் பிரேக் ஓவராக இருக்குது. இங்கே ஒரு மாடு இருக்குப்பா. ஆமா, இந்த மாடெல்லாம் நம்ம ஏரியால பார்த்ததே மேய்ஞ்சிட்டு தெரியும். புதுசா கூட்டு வந்து பிம்பம் ஹில்ஸ்ல மாடு காட்டு. கொம்பு பறவைல சாறு பாரு. இன்னொரு குத்துனா என்ன ஆசை ட்ரைல் பார்க்கலாமா? நானும் ஜூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கும் ஆசையா இருக்கு. லெப்பர்டு இருக்கிற இடத்துல ஒன்று தள்ளி விடணும். நானும் தள்ளி விடுவோம். என்னை பார்த்து அது பயப்போம். அவளே டேமேஜ் பண்ணிக்கிறான். இதுக்கு பேர் தான் பெரிய மனுஷன்னு சொல்றேன். இந்த ரோடு வழியா போனா நம்ம வந்து ஷார்ட்கட்ல போலாம் நம்ம ஊருக்கு. ஓகே. ஆனா இது வந்து நல்லா இருக்குமா? இன்டீரியரான ரோடு, போக்குவரத்து அவ்வளவு இருக்காது. அப்ப போலாமே. இப்படி ஏன் போறீங்க? இப்படி வந்து நம்ம ஏன் போறோம்னா இப்படி போனாதான் நம்ம போக வேண்டிய கோயிலுக்கு போக முடியும். ஸோ அப்படி போனா நம்ம ஊருக்கு டைரக்டா போலாம். மேபி வரப்ப அந்த ரோடு வழியா வர ட்ரை பண்ணுவோமா? பாப்போம். அப்ப நீங்க அந்த ரோட்ல தான் நீங்க போயிருக்கீங்க. ஆமா, இவர் 2 வீலரா இருந்தப்ப சுத்தினார்ல. அப்புறம் ஆமா, அதுல வந்து அந்த ரோட்ல வந்து மான் பார்த்தேன். புள்ளி மான் பார்த்தேன். எல்லாம் சாயந்தரம் நேரம் ஏர்லி மார்னிங் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களை மட்டும் இவர் வந்து லேட்டா கூப்பிட்டு போறாரு. இது நியாயமே இல்லை. லேட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் கிளம்புறதுக்கு. எல்லாம் நல்லதுக்கு தான் பார்ப்போம். ஓகே, சரிங்க. இப்போ வந்து நாங்க வந்து இப்போ புள்ளிமான் பார்க்கல, முள்ளமன்றி பார்க்கல, ஒண்ணுத்தையும் பார்க்கல. நாங்க வரப்போ லாங்கூர் பார்த்தோம். அந்த கொக்கை பார்த்துட்டு ஏமாத்துறாங்க. ஐயோ போ. சரி, கத்துறதுக்கு சாரி. அந்த ஸ்பீட் பிரேக் இருந்துச்சு. கண்ணு தெரியாம ஓட்டுறியா டிரைவர். பார்த்து விட்டு
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சரி அந்த ரோடு பாருங்க அப்படியே மேல அந்த ரோடு மேல நம்ம ஏற போறோம். என்ன பிரேக் வருது? இதுதான் இங்க பாருங்க, வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் பார்டர். நாங்க தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகாக்குள்ள போயிட்டோம். பை பை தமிழ்நாடு சொல்லியாச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாமே கர்நாடகா தான். நம்ம அப்படியே கர்நாடகால தான் இப்போ டிராவல் பண்ணிருக்கோம். அப்படியே போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறதுக்கும் தமிழ்நாடு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வேறு வேறு கவர்மெண்ட்டில் அதனால் வந்து இங்கே ஃபாரஸ்ட் மெயின்டைன் பண்ணுற இடம், அப்புறம் வந்து இங்கே க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் நிறையவே இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் மோஸ்ட்லி. அது வந்து நான் போகும்போதே நிறைய வாட்ச் பண்ணேன். சரி ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மரம்லாம் நட்டுக்கிட்டு நிற்குது. ஆனால் அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்கு. மரம்லாம் நட்டுக்கிட்டு பைத்தியமா ஏதாவது ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்னமோ இந்த மரத்துக்கெல்லாம் அங்கே இருக்கா, இந்த மரத்தை பார்த்து நீ தமிழ்நாடுல இல்லைல்ல யாரோ உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் மம்மி தான் எங்கே சாப்பிட்டீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்க கூப்பிட்டுருக்காங்க.